Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு vlog வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். புரட்டாசி 1ஆம் தேதி எனக்கு எப்படி போச்சு, நான் எப்படி சாமி வந்து வழிபட்டேன், அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலோட கிளிப்ஸும் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஒரு டிஷ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் மதியானத்துக்கு வந்து என்ன லஞ்ச் சமைச்சேன், ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ஒரு 1 வீக்காக நான் குடிச்சிட்ருக்கேன். நமக்கு வந்து அது குடித்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நான் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் போட்டேன், ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன். ஸோ வந்து நமக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பெல்லி ஃபேட் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன டீடாக்ஸ் ட்ரிங்க்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வந்து அதுக்காக க்ரியேட் பண்ணுறேன். மார்னிங் இப்போ நான் டீ காஃபி வந்து எடுத்துக்கிறதுல இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் வந்து எடுத்தோட வந்து குடித்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குது காலையில் குடிக்கும்போது. ஸோ அது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ரெடியானதும் எடுத்து குடிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வல்லாரக்கீரையில் தோசை தாங்க செய்ய போகிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். வல்லாரக்கீரை வச்சு தோசை ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க. வல்லாரக்கீரை வச்சு பொரியல், துவையல் அந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். வல்லாரக்கீரை சாப்பிட்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நல்லாவே ஞாபக சக்தி இருக்கும். அதே மாதிரி படிக்கிற திறனும் வந்து ஜாஸ்திப்படுத்தும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் தேவையான அனைத்து சத்துமே வந்து இதில் இருக்குது. கால்சியம் சத்துலாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம பெரியவங்களும் வந்து எடுத்துக்கலாம். கீரை வந்து வீட்லயே வந்து விளைஞ்சது, ஹைபிரிட் வகையை சேர்ந்தது. அத்தை வந்து வச்சிருந்தாங்க. அந்த கீரையை வந்து பறிச்சு இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பெரிய பெரிய இலையா இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் வந்து பொரிஞ்ச உடனே நம்ம வந்து 2 பூண்டு, அதே மாதிரி இத்தினோண்டு கொஞ்சமாக இஞ்சி வந்து சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டு போட்டு இந்த கீரையை வந்து அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது ஒரு கெட்ட அளவுக்கு இருக்குங்க. கடையில் வாங்கின ஒரு கட்ட அளவுக்கு இருக்கும். அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து துருவி நான் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அது கூடவே வந்து இந்த கீரையை வந்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு மாவு கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரை, தேங்காய் எல்லாத்தையும் வந்து மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வருவாங்க. இதில் தோசை சுட்டு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கீரை இதில் ஆட் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் பிடிக்கும். மதியானத்துக்கு சிம்பிளாக ஒரு பொடலங்காய் கூட்டு வச்சு அப்பளம் பொரிச்சலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நான் மட்டும்தான் இருப்பேன். ஸோ சாதத்தில் வந்து கூட்டு போட்டு பிணைஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ பெருசாக நான் குழம்பு எதுவும் வைக்கல, கூட்டு வந்து செஞ்சுருவோம். பருப்பு வந்து கழுவிடலாம். நான் வந்து துவரம் பருப்பும் பாசி பருப்பும் வந்து 2 கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு படி அளவுக்கு சின்ன படியில் எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வந்து ஆயிலும் விட்டுக்கிறேன். நமக்கு வந்து பொங்கி வராமல் இருக்கும். பருப்பு வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காவை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய சைஸ் பொடலங்காய். நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதி வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிடலான்னு. அது செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இது கூட போட்டால் ரொம்ப லாங்காக போகும் வீடியோ. இந்த வாரம் புடலங்காய் வாரம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் புடலங்காவாக இருக்குது. புடலங்காய் எல்லாருமே ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்து போட்டாங்க. மாமா வாங்கிட்டு வந்தாங்க, அப்புறம் அத்தை வாங்கிட்டு வந்தாங்க, எங்கள் அம்மாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ 3 பேரும் வாங்கிட்டு வந்த புடலங்காய் நிறைய இருந்ததுங்க. ஸோ டெய்லி ஏதாவது ஒன்று தீக்கணுமேங்கிறதுக்காக ஏதோ செஞ்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணேன். அதுவும் நல்லா இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. நான் வந்து நேற்றே வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வேணால் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி சாம்பார் பவுடர் வந்து 2 டீஸ்பூன், அப்புறம் மல்லிப்பொடி வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து தேங்காயும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்க விட்டு தாளிச்சிட்டோன்னா நம்ம பொடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான்.
இன்றைக்கி புரட்டாசி ஒன்றுங்கனால பெருமாளுக்கு வந்து நான் நெய்வேதியெல்லாம் படைச்சிட்டேன். நான் வந்து இன்றைக்கி வெண்பொங்கலும் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். வீடியோ லெங்க்த்தாக போகுங்கிறனால அது வந்து கம்மி பண்ணிட்டேன். கிளிப் வந்து ஆட் பண்ணல. கொஞ்சமாக பாலும் அப்புறம் ஃப்ரூட்ஸும் அப்புறம் வந்து கொஞ்சம் கற்கண்டு எப்போவுமே வைப்போம், அதையும் வந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து எப்போவுமே சாமி கும்பிடும்போது சாமிக்கு ஏதாவது நெய்வேதியம் படைச்சி தான் வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வந்து படைக்கலாம். ஒன்றுமே இல்லைனாலும் வெறும் கற்கண்டாவது படைச்சு சாமி கும்பிட்டா ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக. ஈவினிங் டைமில் எதோ ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த புடலங்காய் தூக்கி போட்டு பக்கோடா செஞ்சுட்டேன். செம்மையாக இருந்ததுங்க, நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு நல்லா இருந்துச்சு. அதோட டீட்டெயில் வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வந்து கொஞ்சமாக நான் வந்து பக்கோடா எடுத்துட்டேன். நம்ம தான் டீடாக்ஸ் ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்குது. அதனால ஆயில் ஃபுட்டெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு மாமா சாப்பிட்டாங்க. அப்புறம் டீ காஃபிக்கு பதிலாக நான் இன்றைக்கி வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து எடுத்துட்டேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரங்கநாதர் கோயில் இருக்குங்க, அங்கே போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். புரட்டாசி சனிக்கிழமை போகலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஆனால் காலையில் வந்து பாப்பாவை எடுத்து ரெடி ஆகிட்டு போகிறது கஷ்டம், அதுவும் இல்லாமல் கூட்டமாக இருக்கும். அந்த கோவிட்னால கொஞ்சம் பயமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயங்காலம் போயிடலாம், இன்றைக்கி புரட்டாசி பிறந்துச்சுல இன்றைக்கி போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு போய் பிள்ளையார் சாமியை கும்பிட்டு அப்புறம் ரங்கநாதர் சாமியை கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளையார் சாமியை வந்து கும்பிட்டுருக்கோம். ரித்து வந்து அங்கே வச்சு சாமி கும்பிட்டோம். ரங்கநாதர் சாமி கோயிலுக்கு வந்துட்டோம். ரங்கநாதர் சாமிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அலங்காரம் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பூசாரி சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமைங்கிறனால ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலில். அதனால எல்லாரும் வந்து பூவெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க, நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 10 மினிட்ஸில் வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வச்சிருக்க சாமி எல்லாமே வந்து அவங்க அலங்கரிச்சிட்டாங்க, அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், எல்லா ஜுவல்ஸு எல்லாமே வந்து செட் பண்ணிட்டு அழகாக வந்து ஜோடிச்சிருந்தாங்க. நாளைக்கு வந்து மார்னிங் 5:30க்கு வந்து பூஜை ஆரம்பிச்சிருவாங்களாமா. அதனால இன்றைக்கி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தது ரித்து ஒரே ஹாப்பிங்க, வெளியே பார்த்துட்டு ஒரே ஜாலி. மரம் கிளியெல்லாம் கத்துற சத்தத்துக்கு அப்படியே ஒரே ஹாப்பியாகி ஜாலி மூட் போயிட்டா. அவள் எப்படா வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தா. அந்த 4 செவத்துக்குள்ள எப்படா வெளியே விடுவாங்க அந்த நிலைமையில தான் இருந்தா. ஏன்னா இந்த 4 மாசமா வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலைங்க. வேக்சின் போடுறதுக்கு கூட்டிகிட்டு போவோம், அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம், அப்படிதான் இருந்தது. இதுதான் மரமா, இதுதான் செடியா, இதுதான் மாடா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு அந்த விளாக் வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.